வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து இன்னைக்கு சர்வ அமாவாசையும் வந்திருக்கும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து அமாவாசை அப்படின்னு சொன்னாலே வந்து முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடுகள் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து புத்திர தோஷம் இருக்கிறது வந்து சரியாகும். அதே மாதிரி காரிய தடங்கல்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்காமல் இருக்குன்னு சொன்னாலும் அந்த விஷயங்களும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரனால மகாலட்சுமியோட தேவி மகாலட்சுமியோட அந்த நாள் வெள்ளிக்கிழமை அவங்களோட சேர்ந்து வரனால நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் நீங்கள் வந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றி அதை வந்து பூஜை ரூமில் ஒன்றும் அதே மாதிரி வீட்டு வாசலில் ஒன்றும் நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடுகு போட்டு நீங்கள் விளக்கேற்றுறதுனால அந்த இடத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் விளக்கெண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றுறதுனால உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நோய்கள் ஏதாவது இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது, வீட்டில் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, உறவுகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் விளக்கேற்றுற இந்த நாளில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஓகேவா?